திண்டுக்கல் மலர் சந்தையில் வரத்து 5 மடங்கு அதிகரித்ததால் கிலோ 5000 இருந்த மல்லிகைப்பூ விலை 1500 ரூபாயாக குறைந்துள்ளது. 2500 வரை விற்பனையாகக்கூடிய முல்லைப்பூ 950 ரூபாய்க்கும், ஜாதிப்பூ 750 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காக்கரட்டான் பூ 600 ரூபாய்க்கும், பட்டுப்பூ 40 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 10 ரூபாய்க்கும் விற்பனையானது. மழை இல்லாததுனால பச்சை சரக்குகள் அதிகமாக வந்துருச்சு. பச்சை சரக்குகள் அடியாதனால இன்னைக்கு வரத்து கூட. ஆனால் கன்னியாகுமரி தோவாளை மலர் சந்தையில் புத்தாண்டை ஒட்டி பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. 1600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகைப்பூ ஒரே நாளில் 2500 ரூபாய்க்கும், 1200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பிச்சிப்பூ விலை 1500 ரூபாயாக உயர்ந்தது. முல்லைப்பூ கிலோ 1600, அரளிப்பூ 300, சம்மங்கி 200, சிவந்தி 200 ரூபாய்க்கு விற்பனையானது. புத்தாண்டு வரனால மல்லிகைப்பூ சேல்ஸ் கூடுதல். ஆனால் மல்லிகைப்பூ வரத்து குறவு. 10 கிலோ வரக்கூடிய இடத்துல 2 கிலோ 3 கிலோ வருது. அதனால 2500 ரூபா ஒரு கிலோ. அதே போல மதுரையிலும் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய் வரை உயர்ந்தது. கனகாம்பரம் 2500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1300 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1200 ரூபாய்க்கும் விற்பனையானது. சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை வலியுறுத்தி அரசு தொடக்கப் பள்ளிகளில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள வட்டார கல்வி அலுவலகத்தில் அவர்கள் 6வது நாளாக போராட்டம் நடத்தினர். அப்போது நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கமிட்டனர். இப்போது இனிமேலாவது எங்களுக்கு அரியர் தொகை, நிலுவைத் தொகை எதுவும் வேண்டாம். எங்களுக்கு இனிமேலாவது ஒரு நியாயமான ஊதியத்தை கொடுங்கன்னா நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஏதோ கூடுதலா கேட்கிறோம், அதிகமா கேட்கிறோம் இல்ல. எங்களுடைய உரிமை, நீங்க பறித்த உரிமை, உங்களுடைய ஆட்சி காலத்துல புடுங்கின உரிமை, அதைத்தான் நாங்க கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். திமுக தேர்தல் அறிக்கையில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்ததையும் இடைநிலை ஆசிரியர்கள் குறிப்பிட்டனர். திருப்பூரில் காவலரை கத்தியால் குத்த முயன்ற இளைஞர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல் இருப்பதால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் அரிசிக்கடை வீதி வீரராகவ பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் ஒருவரை கத்தியை கொண்டு குத்துவது போல் இளைஞர் ஒருவர் மிரட்டல் விடுத்தார். காவலர் தனது பெல்ட்டை கடற்றி அதன் மூலம் இளைஞர் தன்னை தாக்காதவாறு தடுத்தார். இதையடுத்து அங்கிருந்த மற்ற காவலர்கள் இளைஞரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி தெரியுது. இருந்தாலும் இன்னொரு 2 இல்ல 3 நாள் அப்சர்வ் பண்ணிட்டு தான் நம்ம முழுமையான முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அது நக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எங்கேயா அவர் இந்த பெயிண்ட் வேலை எல்லாம் பாப்பார் போல இருக்கு. ஸோ எங்கேயாவது கிடைச்சதா எடுத்து வச்சிருக்காரா என்னன்னு. அந்த இளைஞர் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த இளங்கோ என்றும் 2020 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு வாகனத்தை சேதப்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை சென்று வந்துள்ளார் என்றும் காவல் ஆணையர் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெறவுள்ள தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் வரும் 3ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த விழாக்குழு மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி கேட்ட நிலையில் வாடிவாசல், பார்வையாளர் மாடம் போன்றவற்றை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதனை மாவட்ட ஆட்சியர் அருணா நேரில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது பத்திரிகையாளர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியை சற்று அதிகப்படுத்தவும், பாதுகாப்பிற்காக கூடுதலாக ஒரு தடுப்பு வேலியை அமைக்க ஆட்சியர் அருணா அறிவுறுத்தினார். நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டி அருகே பூட்டிய வீட்டிற்குள் தண்ணீர், உணவின்றி 50க்கும் மேற்பட்ட நாய்கள் தவித்த நிலையில் விலங்குகள் நல ஆர்வலர்கள் நாய்களை மீட்டனர். ராமையன்பட்டியைச் சேர்ந்த அழகேசன் என்பவரது வீட்டில் 50க்கும் மேற்பட்ட நாய்கள் வளர்த்து வந்தார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிலத்தகராறு தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதனால் கவனிக்க யாருமின்றி அவரது வீட்டுக்குள் 50க்கும் மேற்பட்ட நாய்கள் சுமார் 20 நாட்களுக்கு மேலாக உணவு, தண்ணீர் இன்றி தவித்துள்ளன. சில நாய்கள் இறந்ததாக கூறப்படும் நிலையில் துர்நாற்றம் வீசுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். அந்த இடத்துல அந்த நாய்கள் இருப்பது தெரிஞ்சும் அப்படியே விட்டுட்டு போன காரணத்தினால அந்த நாய்களுக்கு உணவடிக்க முடியாமல் அந்த இடத்திலேயே சில நாய்கள் இறந்து அதைவே உணவாக தின்று வாழ்ந்திருக்குது. உள்ளேயும் யாரும் போகல. இச்சம்பவம் குறித்து அறிந்து நீலகிரியிலிருந்து வந்த விலங்கு நல ஆர்வலர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு கால்நடை மருத்துவர்கள் குழு நாய்களை மீட்டு உணவு மற்றும் சிகிச்சை அளிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
ஏறுமுகத்தில் இருந்து வந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஒரே நாளில் கடும் வீழ்ச்சியடைந்ததால் நகை வாங்குவோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை ஒரே நாளில் தங்கம் விலை சவரனுக்கு 980 ரூபாய் உயர்ந்து 1,04,800 ரூபாய் என்ற இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை தொட்டது. இந்நிலையில் வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,04,160 ரூபாய்க்கு விற்பனையானது. தொடர்ந்து நேற்றும் ஒரே நாளில் தங்கம் விலை சவரனுக்கு 3,360 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாயாக விற்பனையானது. ஆண்டின் இறுதி நாளான இன்று காலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 1,04,000 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் மாலையில் சவரனுக்கு மேலும் 560 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 99,840 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 257 ரூபாய்க்கும் 1 கிலோ பார் வெள்ளி 2,57,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரக்கூடிய 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வரும் புத்தாண்டில் ஜனவரி 20ஆம் தேதி சட்டசபை கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. நிலையில் வரக்கூடிய 6ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் கூடுகிறது. இந்த கூட்டத்தில் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்களின் கோரிக்கை தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட உள்ளது. அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கூடிய குழு இறுதி அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சரவைக் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது. மேலும் இந்த கூட்டத்தில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அதிமுகவின் ஒரு வாக்கு கூட விடுபடக்கூடாது என்று மாவட்ட செயலாளர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் 82 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர வாக்கு கூட விடுபடக்கூடாது என்று இபிஎஸ் அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் நெருங்குவதால் மிக தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும் என்று கூறிய இபிஎஸ் ஐடி விங் தேர்தல் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக மாற்றப்பட்டது தொடர்பான குறிப்புகள் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சட்ட ரீதியான அவசர தேவைகளுக்கு நள்ளிரவில் கூட உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களை நாடலாம் என நாட்டின் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் அவசர பிரிவு கொண்ட மருத்துவமனைகளை போன்று உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் குடிமகன் நள்ளிரவில் கைது செய்யப்பட நேர்ந்தால் சட்ட ரீதியான பாதுகாப்பு கோரி உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் கதவுகளை தட்டலாம் என்றும் சூரியகாந்த் கூறியுள்ளார். அலுவல் நேரங்களை கடந்தும் சட்ட ரீதியான அவசர தேவைகளுக்கு குடிமக்கள் நாடும் வகையில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இருக்க வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்றும் சூரியகாந்த் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் மத ரீதியான மனுக்கள், மகளிர் உரிமை சார்ந்த வழக்குகளை 9 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்தார். வசதி படைத்தவர்கள் தொடர்புடைய வழக்குகளில் வழக்கறிஞர்கள் நீண்ட நாட்களுக்கு வாதாடுவது தடுக்கப்படும் என்றும் கூறிய சூரியகாந்த், நாட்டில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் நீதிமன்றங்களில் வாதாடும் நேரம் சம அளவில் கிடைக்க வேண்டும் என குறிப்பிட்டார். எழுத்துப்பூர்வமான பதில்கள் 5 பக்கங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்றும் வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்பே அதனை தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலைக்கோவில் தீபத்தூண் தொடர்பான தீர்ப்பை ஏற்காதது முட்டாள்தனம் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவதை எதிர்ப்பதில் அரசியல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். High Court has categorically given an decisive judgment. Let Hindu people, Tamil people can light the lamp on a political motivated note. தொடர்ந்து பேசிய அவர் உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்காதது முட்டாள்தனம் என்றும் விமர்சித்தார். Can you remove the cultural ethos of Tamil language and Tamil literature? Can you remove Tirukkural from the society? Those who are propagating this kind of theory, they are fool, they are misunderstood. Let Lord Shiva forgive them. புதிய கல்விக் கொள்கை தமிழ் மொழியை முன்னிலைப்படுத்துவதாகவும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார்.